குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் யாஸ், சீனியர் சைக்காலஜி கவுன்சிலர். 5 வினாக்கள் இருக்கின்றன. இந்த வினாக்களுக்கு யாருக்கு இல்லை என்று பதில் வருகிறதோ அவர்களுக்கு உடல்நல உதவி தேவைப்படும். எப்பொழுதாவது உங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததா? இரண்டாவது கேள்வி, அழாமலோ கோபப்படாமலோ உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடந்த கசப்பான அனுபவங்களை உங்களால் மீட்டிக் கொள்ள முடிகிறதா? மூன்றாவது கேள்வி, உங்களது வேலை பளுக்களுக்கு மத்தியில் உங்களை அமைதிப்படுத்த, உங்களை தளர்வுபடுத்த உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதா? நான்காவது வினா, உங்களோடு வேலை செய்பவர்களோடு நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லோரோடும் பழக முடிகிறதா? இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு உடல்நல உதவி ஒன்று தேவைப்படும். பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாத எவரும் இல்லை என்றுதான் கூறலாம். ஒவ்வொருவருடைய அறிவு, அனுபவம், அவர்களுடைய தராதரங்கள் தான் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்பவற்றின் அளவுகளை தீர்மானிக்கின்றன. நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எமது சிந்தனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அமைய வேண்டும். எந்த சிந்தனை நமக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறதோ அது நல்ல சிந்தனை அல்ல. அதனைத்தான் நாம் நெகட்டிவ் திங்கிங் என்று சொல்கின்றோம். எந்த சிந்தனை நமக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வழங்குகிறதோ அவற்றைத்தான் நாம் நல்ல சிந்தனை என்று குறிப்பிடுகின்றோம். அவற்றைத்தான் பாசிட்டிவ் திங்கிங் என்று குறிப்பிடுகின்றோம். நமது சிந்தனைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. உடல் வெப்பநிலை 36 பாகை செல்சியஸை அதிகரிக்கும் பொழுது அதனை நாம் காய்ச்சல் என்கின்றோம். இரத்த அழுத்தத்தை 120-40 தாண்டுகின்ற பொழுது இரத்த அழுத்தம் என்று கூறுகின்றோம். சர்க்கரை வியாதியை 100க்கு மேல் தாண்டுகின்ற பொழுது நாம் டயபெட்டிக் என்று கூறுகின்றோம். அதே போல நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் பிரச்சனை உடையவர்களாக மாறுகின்றோம். ஒரு மனிதன் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது அவனுக்கு கவலை ஏற்படுகிறது. எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்ற பொழுது அவனுக்கு பய உணர்வு ஏற்படுகின்றது. எனவே கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல், எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காமல், தற்பொழுது நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றதோ அதை பற்றி தான் நாம் யோசிக்க வேண்டும். நமது யோசனைகள் நல்ல விதமாக அமைகின்ற பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு உள பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக அதீத சிந்தனை, அதிக யோசனை, அதே போல தூக்கம் இல்லாத தன்மை, இவை இரண்டும் தான் அடிப்படை காரணங்களாக காணப்படுகின்றன. ஒரு மனிதனுக்குள் பய உணர்வு அதிகரிக்கின்ற பொழுது அவனுக்கு அதிகமான யோசனை, ஓவர் திங்கிங் அதிகரிக்கின்றது. ஓவர் திங்கிங் அதிகரிப்பதன் காரணமாக அவனுக்கு தூக்கத்திலே குறைபாடு ஏற்படுகின்றது. தூக்கமும் அதிக சிந்தனையும் ஒரு மனிதனுடைய மனநிலையை பாதிக்கின்றது. எனவே நாம் ஆரோக்கியமாக ஆளுமை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் எதை பற்றியும் நல்ல விதமாக யோசிக்க வேண்டும். மூச்சு பயிற்சிகளை செய்ய வேண்டும். யோகா, தியானம் போன்றவற்றை நாம் நடைமுறையில் நமது பழக்கத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அதே போல அவுட் இன் போன்ற நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். நாம் கவலைப்படுவதற்கென்று ஒரு கால நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் மாத்திரம்தான் நமக்கு கவலை தருகின்ற அல்லது யோசனைக்குரிய விடயங்களை நாம் யோசிக்க பழக வேண்டும். அதே போல உங்களுக்கு எந்த விடயங்கள் சந்தோஷத்தையும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் தருகிறதோ அந்த விடயங்களை நீங்கள் செய்வதன் ஊடாகவும் உங்களுடைய அதிகமான சிந்தனைகள், கவலை அடையக்கூடிய விடயங்களில் இருந்தும் நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். இவ்வாறான நுட்பங்களை நீங்கள் உங்களது நடைமுறை வழக்கத்திலே கொண்டு வருகின்ற பொழுது உங்களாலும் ஆரோக்கியமாகவும் ஆளுமை உள்ளவர்களாகவும் மன நிறைவோடும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.